பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் பீகார் சட்டப்பேரவையில் இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறுகிறது. பீகார் மாநிலத்தில் கடந்த 2020ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் கட்சி வென்று ஆட்சியை கைப்பற்றியது. நிதிஷ்குமார் திடீரென பாஜகவுடனான கூட்டணியை முறித்துக் கொண்டு பின்னர் காங்கிரஸ், ஆர்ஜேடி இடதுசாரிகளுடன் இணைந்து புதிய கூட்டணி அமைத்தார். இந்த கூட்டணியிலிருந்து அண்மையில் நிதிஷ்குமார் விலகி மீண்டும் பாஜகவில் இணைந்தார். இதனைத் தொடர்ந்து முதல்வர் நிதிஷ்குமார் அரசு மீது பீகார் சட்டப்பேரவையில் இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறவுள்ளது. மொத்தம் 243 எம்எல்ஏக்கள் உள்ள நிலையில் பெரும்பான்மைக்கு 122 எம்எல்ஏக்கள் ஆதரவு தேவை என்பதும் குறிப்பிடத்தக்கது. பீகார் சட்டப்பேரவையில் இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறவுள்ள நிலையில் ஐக்கிய ஜனதா தளம் கட்சியின் எம்எல்ஏக்கள் பாட்னாவில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் தங்க வைக்கப்பட்டனர். இதனிடையே முன்னாள் துணை முதல்வரும் ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியின் தலைவருமான தேஜஸ்வி யாதவின் வீட்டின் முன்பு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சி தேஜஸ்வி யாதவின் வீட்டை ஆயிரக்கணக்கான காவல்துறையினர் சுற்றி வளைத்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளது. ஏதாவது காரணம் சொல்லி உள்ளே நுழைந்து எம்எல்ஏக்களுக்கு தொந்தரவு அளிக்க முயற்சிப்பதாகவும் எதற்கும் அஞ்சி தலை குனிப்பவர்கள் இல்லை என்றும் தெரிவித்துள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.